உலகத்திலே பாலகிருஷ்ணா படத்தை ரீமேக் பண்ண ஒரே ஆள் யாருன்னா எச் வினோத் தான். இந்த வயிறு எறிய சீன்லாம் அவங்க கிரியேட்டிவாக பண்ணியிருக்காங்க. வயிறு எறிகிறத பார்த்துருக்கியாடா நீ? சீனில் ஒரு ஃபயர் வேணும் அப்படின்னு வயிற்றுல தீய வைடான்னு சொல்லி வயிறு எறிகிற காட்சியை பச்சு பார்த்தியா, நீ பார்த்தோன்னே நீ வயிறு எறிகிற எப்படி டைலாக், உன் வயிற்றுச்சல் நான் டீயை சுட வச்சு குடிக்கிறேன் பாடுறா அப்படின்னு கூட வச்சு குடினா எவ்வளோ பவர்ஃபுல்லாக யோசிச்சிருக்காங்க பாருங்க. அந்த கிரியேட்டிவ் கூட எச் வினோத்துக்கு இல்லை. உட்காந்து யோசிச்சிருந்தா இந்த மாதிரி தெலுங்கு படத்தில் வந்து செம்ம கிரியேட்டிவ். காலில் தீய வச்சிருக்கலாம். ஆமாம் இல்லைண்ணே, எதுலேயும் லெவலில் தீய வச்சு டீயை ஆற்றி வேற கொஞ்சம் யோசிக்கணும்ல. கொஞ்சம் உட்காந்து 2 மணி நேரத்துக்கு யோசிக்க முடியல உங்களால். அந்த படத்தை போயில் எடுத்து வச்சிருக்கீங்க நீங்கள். இது எப்படி இந்த ரசிகர் தக்கரி குஞ்சுகள் பார்ப்பாங்க? ஒரு பாட்டியம்மா வந்து அடுத்தது நீங்கள் தான் அப்படின்னு சொன்னால் கட்டி பிடிச்சி ஃபோட்டோலாம் எடுத்தாங்க. அந்த பாட்டியம்மா வந்து கூட்டி வரப்பட்டது. எங்கேருந்து? இழுத்து வரப்படவில்லை, அழைத்து வரப்பட்டவர். ஒரு கிளவியை நிறுத்துங்கன்னு இருக்காங்க. கொண்டு வாங்க. எம்ஜிஆருக்கு மட்டும்தானா? ஆனால் எம்ஜிஆர் காலத்தில் எப்படின்னா வயக்காட்டில் போய் கிளவியை தேடி போய் கட்டி பிடிப்பேன். இப்போ விஜய் அந்த அளவுக்கு தேடி போக முடியாதனால கூட்டிட்டு வர வச்சு கட்டி பிடிச்சி எல்லாரும் வந்து நீங்கள் பார்க்கும்போது இது ஆஹா இவ்வளோ 80,000 பேர். ஆனால் அண்ணன் தேவாக்கே 70,000 65,000 பேர் பொண்ணு ரசிகர்கள் அந்த மாதிரி இருக்காங்க. பின்குறிப்பு என்னன்னா அண்ணன் தேவா கட்சி ஆரம்பிக்கல, மயங்கலை, யதார்த்த வாழ்க்கையிலே இருந்துட்டாரு. இவர் கட்சி ஆரம்பிச்சார். என்ன கேள்வி கேட்க போறீங்கன்னு கேட்டாரு. நான் கேட்கறதா இருந்தால் லியோ 2 எப்போ எடுப்பீங்கன்னா எடுப்பாங்க. 2027 எடுப்பாங்க. வெயிட் பண்ண சொல்லுங்க. இருங்க, எல்லாமே முயற்சி நம்பிக்கை தாங்க வாழ்க்கைன்றது. இல்லைங்க, அவர் வெயிட் பண்ண சொல்லுங்க. ஆனால் அவர் சொன்னாரு. இவரே வந்து நெல்சன் வந்து சொன்னாரு ஆக்சுவலானா ஒரு அர்ஜென்டினா ஃபுட்பால் மேட்ச் மாதிரி இருந்தது அந்த க்ரௌடு பார்க்கறதுக்கு அப்படின்னு. ஏன்னா அவர் வந்து ஃபுட்பால் மேட்ச்சை டிவியில் பார்த்துருப்பாரு, வேற இந்த கூடத்து நேரில் பார்த்துருக்க மாட்டாங்க. அப்போ அதையும் இதையும் கம்பேர் வேற ஒன்றும் இல்லை. அவங்களாம் பார்த்துருக்க மாட்டாங்க. தேவா கச்சேரிக்கு போயிருந்தாங்கன்னா பார்த்துருப்பாங்க. அதே அர்ஜென்டினா ஃபுட்பால் மேட்ச் மாதிரி 2 மாதிரி இது இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. அந்த கச்சேரிக்கு அவர் போயிருக்க மாட்டார். அர்ஜென்டினா ஃபுட்பால் மேட்ச்சை இதில் பார்த்துருப்பாரு, இதில் ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் அந்த மாதிரி இருக்கேன்னு சொல்லியிருப்பாரு. ஓகே, வேற ஒன்றும் இல்லை. ஹெச் வினோத் ஸ்டேஜில் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார். இங்கே பாருங்க, இது வந்து நீங்கள் ரீமேக் படம் வந்துடும், நடுவில் பூந்து அடிச்சிடலாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க, இது ஒரு தளபதி படம் அப்படின்னாரு. தளபதி நடித்தா தளபதி படமாக தான் இருக்கு, அஜித் தலை படமாக இருக்கு. இல்லைண்ணே, அவர் தான் சொல்கிறாருன்னா நீங்கள் கேட்குறது பாருங்க. ஏங்க அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இது தளபதி படமாக இருக்கும். ஆமாம், தளபதி நடித்தா தளபதி படம் தானே. அதான் அப்புறம் ரஜினிகாந்தை நடிக்க வச்சா தளபதி படமாக முடியும், தலையினால வச்சு தளபதி படமாகும். டிஎம்கே தாக்கி தான் அந்த படம் இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் டிஎம்கே தாக்கி படம் ஃபுல்லாகவே. எடிட்டிங்கில் இருந்து பாதி கூட இருந்தவங்க சொன்னாங்க, முழுக்க டிஎம்கே தாக்கு வாங்கின காசுக்கு, பிஜேபிட்ட வாங்கின காசுக்கு இந்த படம் இருக்குன்றாங்க. திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது ஜனநாயகன் படத்துடைய இசை வெளியீடு பிரம்மாண்டமாக நடந்தது. அந்த பிரம்மாண்டமான இசை வெளியீட்டுக்கு பிறகு இந்த படம் வந்து ஒரு ரீமேக் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை ஆன் ஸ்டேஜ்லேயே வந்து டைரக்டர் சொல்லியிருக்காரு. ஆனாலுமே இது ஒரு தளபதி படமாக இருக்கும் அப்படின்னு இருக்காரு. அதை பற்றி தான் உமாவதி என்கிட்ட கேட்கலாம் நினச்சேன். வணக்கண்ணே. வணக்கம். எப்படின்னு இருக்கீங்க? நல்லா இருக்காங்க அண்ணே. இப்போ வந்து ஜனநாயகன் இசை வெளியீடு மிக மிக பிரம்மாண்டமாக மலேசியாவில் வந்து கிட்டத்தட்ட வந்து 75,000 80,000 பேர் வந்திருக்காங்க. ஆமாம், நானும் கேள்விப்பட்ட சொன்னாங்க. அங்கே என்னென்னா தேவா ஒரு டைம் போட்டிருக்காரு இங்கே கச்சேரி, அதை விட 5,000 பேர் 10,000 பேர் ஜாஸ்தியாக வந்திருக்காங்க. ஓகே. தேவா வரும்போது ஒரு 60,000 பேர் கூட்டியிருக்காங்க. ஆனால் நம்ம இசையமைப்பாளர் தேவா ஆமாம். அதற்கப்புறம் அதிகமாக கூட்டம் வந்து விஜய் எல்லாரும் வந்து நீங்கள் பார்க்கும்போது இது ஆஹா இவ்வளோ 80,000 பேர் இருந்தீங்க. ஆனால் அந்த தேவாக்கே 70,000 65,000 பேர் கூட்டினாங்க. ரசிகர்கள் அந்த மாதிரி இருக்காங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி நல்ல பெரிய கூட்டம் வந்ததுண்ணே. அந்த பெரிய கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா வழக்கமாக இங்கே நம்ம ஃபங்க்ஷனாக பின்குறிப்பு என்னென்னா அண்ணன் தேவா கட்சி ஆரம்பிக்கல, மயங்கலை, யதார்த்த வாழ்க்கையிலே இருந்துட்டாரு. இவர் கட்சி ஆரம்பித்தார். ஓகே. அதில் இந்த விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் எல்லாம் பார்க்கும்போது இறுக்கமாகவே இருக்கும், முகம் இறுக்கமாக இருக்கும், சிரிக்க மாட்டாப்புல, அப்படியே லைட்டாக அப்படியே பார்த்து அப்படின்னு நடிப்பிடுவார். ஆனால் அதே சமயத்தில் மலேசியாவில் ஃப்ளைட்டை விட்டு இறங்குறாப்புல, இறங்கும் போதே அப்படி ஜம்ப் பண்ணி தான் அப்படி இறங்குறாப்புல. அப்புறம் எல்லாருடையும் ஒரே நல்லா ஜாலியாக சிரித்து, அவர் டெத்தோ மாலிக் அவர் தான் வந்து ஃபுல்லாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர்கிட்ட நல்லா ஜாலியாக இருந்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களோட ஒரு பாட்டியம்மா வந்து அடுத்தது நீங்கள் தான் அப்படின்னு சொன்னால் கட்டி பிடிச்சி ஃபோட்டோலாம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பப்ளிக். அந்த பாட்டியம்மா வந்து கூட்டி வரப்பட்டது. எங்கேருந்து? இழுத்து வரப்படவில்லை, அழைத்து வரப்பட்டவர். அங்கேயே தான் மலேசியா. அழைத்து வரப்படவில்லை, இழுத்து வரப்படவில்லை. இல்லை, அழைத்து தான் வரப்பட்டார். அந்தளவுக்கு கொடூரங்க கிடையாது. ஒரு கிளவியை நிறுத்துங்கன்னு இருக்காங்க. பாட்டியம்மாவை நிறுத்துங்க. அந்த கிளவின்றது நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. வயதானவர்களே தமிழில் வந்து கிளவின்றது தான் சரியான வார்த்தை. சரியான. ஆமாம், படமே வருது எனக்கு, தாய் கிழவி அப்படின்னு சொல்லிட்டு படமே வருது. ஆமாம், அது அதே மாதிரி ஒரு தாய் கிழவி தான். கொண்டு வாங்க. எம்ஜிஆருக்கு மட்டும்தானா? ஆனால் எம்ஜிஆர் காலத்தில் எப்படின்னா வயக்காட்டில் போய் கிளவியை தேடி போய் கட்டி பிடிப்பார். இப்போ விஜய் அந்த அளவுக்கு தேடி போக முடியாதனால கூட்டிகிட்டு வர வச்சு கட்டி பிடிச்சிருக்காரு. வயக்காட்டுலேருந்து நேராக வீட்டுக்கு. ஆமாம், அந்த ரப்பர் தோட்டத்துலேருந்து வந்துருக்கு. அங்கே வயக்காடு கிடையாது. அங்கே வயக்காடு இருக்குது. பட் ஆனால் வந்து அந்தம்மா ரப்பர் தோட்டம் இல்லைன்னா பாமாயில் தோட்டத்துலேருந்து கூப்பிட்டு
பாமாயில் தோட்டம் ரூட் வந்து கடைபிடிச்சிருக்காங்க. இது எல்லாமே ஒரு அரசியல் இதுதான். தோட்டத்து கிழவி. ஆமாம், இல்லை தோட்டக்கிழவி. தோட்டக்கிழவி. ஓகே. ஆனால் அது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபோட்டோலாம் எடுத்தார். அதுக்கப்புறம் வந்து ரசிகர்களை நிறைய பேர் மீட் பண்ணுறது, அங்கங்கே ஒரு மீட் அண்ட் கிரீட் மாதிரி சின்னதாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அப்புறம் தன்னோடு பணிபுரிந்த அந்த டான்ஸ் மாஸ்டர்ஸ், அவங்களாம் பிரபுதேவா மாஸ்டர், ஸ்ரீதர் மாஸ்டர் எல்லாம் வந்திருந்தாங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக போச்சு. ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயம் சொன்னாங்க. அவர் வந்து ஆன் ஸ்பாட்லேயே ஆடியோ லான்ச்சில் சொல்லிட்டாரு. அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. இப்போ தெரிஞ்சு அதுதான் ஒரு வாரமாக எல்லாம் நான் கண்ணீர் விடிச்சு அழுதுட்டு இருக்கிறாங்க. எதுக்கு? இதுதான் என்னுடைய கடைசி படம், சொல்லாமன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் எச்சினோத் வந்து ஒன்று சொன்னார். அதுக்கு முன்னாடி லோகேஷ் கனகராஜ் சொன்னார், நான் வந்து லியோ 2 எடுக்கலான்னு. என்ன கேள்வி கேட்க போறீங்கன்னு கேட்டார். நான் கேட்குறதா இருந்தால் லியோ 2 எப்போ எடுப்பீங்கன்னா, எடுப்பாங்க 2027 எடுப்பாங்க. வெயிட் பண்ண சொல்லுங்க. இருங்க, எல்லாமே முயற்சி, நம்பிக்கை தாங்க வாழ்க்கைன்றது. இல்லைங்க, அவர் வெயிட் பண்ண சொல்லுங்க. ஆனால் அவர் சொன்னார். இவரே வந்து நெல்சன் வந்து சொன்னார், ஆக்சுவலானா ஒரு அர்ஜென்டினா ஃபுட்பால் மேட்ச் மாதிரி இருந்தது அந்த க்ரௌடு பார்க்கறதுக்கு அப்படின்னு. ஏன்னா அவர் வந்து ஃபுட்பால் மேட்ச்சை டிவியில் பார்த்துருந்துப்பார், வேற இந்த கூடத்து நேரில் பார்த்துருக்க மாட்டாங்க. சரி. அப்போ அதையும் இதையும் கம்பேர், வேற ஒன்றும் இல்லை. உங்களாம் பார்த்துருக்க மாட்டாங்க. பார்த்துருக்கோம். தேவா கச்சேரிக்கு போயிருந்தாங்கன்னா பார்த்துருப்பாங்க. அதே அர்ஜென்டினா ஃபுட்பால் மேட்ச் மேட்ச் 2 மாதிரி இது இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. அந்த கச்சேரிக்கு அவர் போயிருக்க மாட்டார். அர்ஜென்டினா ஃபுட்பால் மேட்ச்சை இதில் பார்த்துருப்பாரு, இதில் ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் அந்த மாதிரி இருக்கேன்னு சொல்லியிருப்பார். ஓகே, வேற ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ இதில் வந்து ஒருத்தர் நெல்சனு, லோகேஷ் கனகராஜ், அட்லி, அவரும் விஜய் வச்சு படம் பண்ணியிருக்காரு. இப்போது ஹெச்னு ஒரு ஸ்டேஜில் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார். இங்கே பாருங்கள், இது வந்து நீங்கள் ரீமேக் படம் வந்துடும், நடுவில் பூந்து அடிச்சிடலாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க, இது ஒரு தளபதி படம் அப்படின்னாரு. ஸோ தளபதி நடித்தா தளபதி படமாக தான் இருக்குது, அஜித் தலை படமாக இருக்கு. இல்லைண்ணே, அவர் தான் சொல்கிறாருன்னா நீங்கள் கேட்குறது பாருங்கள். ஏங்க அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது தளபதி படமாக இருக்கும். ஆமாம், தளபதி நடித்தா தளபதி படம் தானே. அதான் அப்புறம் ரஜினிகாந்தை நடிக்க வச்சா தளபதி படமாக முடியும், தலையை நல வச்சு தளபதி படமாக முடியும். இல்லைண்ணா, நான் எதுக்கு சொன்னேன்னா, இப்போ நேர்கொண்ட பார்வை எடுத்தார் ஹெச்னு. அது நேர்கொண்ட பார்வை வந்து ஹிந்தியில் ஆல்ரெடி அமிதாப் பச்சன் பண்ண கேரக்டர், அதை தான் இங்கே அஜித் படம். அஜித் பண்ணும்போது அஜித் படமாகவே இருந்தது அப்படின்னு சொன்னார். இப்போ தளபதி படமாக இருக்குன்றது. அதான் நான் என்ன ரீமேக்கே நல்லா பண்ணுறாரு. வந்து இந்த பாலகிருஷ்ணா படம் மாதிரி இது இருக்குன்னு சொல்ல முடியும். அதுலேருந்து ஆண்டை படம் தான் அது. ஆனால் இந்த உலகத்திலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இந்த சம்பவத்தை. என்னென்னா, அமெரிக்காவில் இந்த பாலகிருஷ்ணா படம் இருக்குல்ல, இது இந்த படம் பேர் என்ன? பகவத் கேசரி. பகவத் கேசரியா? பகவந்த் கேசரி. பகவந்த் கேசரியா? பகவந்த் கேசரி. கேசரின்னொடனே நம்ம ஊருக்காரங்களுக்கு இந்த இதுதான் கிடைக்கும். இந்த இதில் காலையில் இது இல்லை, அதனால் இப்போ மினி டிஃபன் கேசரி வைப்பாங்க, புரியுதா? அது கடமைக்கு வைப்பாங்க கேசரி, கேவலமாக இருக்கும். ஆனால் 5 ஐட்டம் வைக்கிறேன்ற பேரில் வைப்பாங்க, வாயில் வைக்க விளங்காது. பல கடையில், சில கடையில் சூப்பராக இருக்கும். ஆனால் கேசரி நீங்கள் தனியாக கேட்டிங்கன்னா நெய் ஊற்றி பயங்கரமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது வந்து பகவத் கேசரியா? பகவந்த் கேசரி. பகவந்த் கேசரி அப்படி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். உலகத்திலே பாலகிருஷ்ணா படத்தை ரீமேக் பண்ண ஒரே ஆள் யாருன்னா எச்வினோத் தான். ஏன்னா நீங்கள் அமெரிக்காவில் வந்து என்ன இருக்குன்னா, ஒரு டைம் தேட்டர் சீட்டெல்லாம் கிழிச்சு விட்டாங்க. கிழிச்சு விட்ட உடனே அந்த ஓனர் வெள்ளைக்காரன் அமெரிக்கன் வந்து மேனேஜரை பிடிச்சி நான்சென்ஸ் பாஸ்டர் டிசன் வச்சுருக்காங்க. எப்படா வந்து இது என்ன தியேட்டரில் வந்து படம் பார்க்க வந்து எப்படா தியேட்டரை கழிச்சாங்க? ஆர்னால்டு படம் போட்டிருக்கோம், இது வரைக்கும் லீகனி படம் போட்டிருக்கோம், இவர் நம்ம ஃபஸ்ட்டு பிளட் ராம்போ படம் போட்டிருக்கோம், ப்ரூஸ்லி படம் போட்டிருக்கோம். இதுக்கெல்லாம் தியேட்டரை கிழிச்சதில் அமைதியாக ரசித்து கை தட்டிட்டு போனாங்க. இது எப்படா கிழிச்சாங்க, என்ன படம்டா போட்டிங்கன்னு கேட்டிருக்கான். இதே மாதிரி அவன் பகவந்த் கேஸ்ன்னு அவன் அமெரிக்காக்காரனுக்கு என்ன தெரியும்? ஹூஸ் தட் இடியட்னு இருக்காங்க, போட்டு காட்டுறான். யார் படம்டா, யாரா டேரக்டர்னுங்க? இந்தியாவா? இந்தியாவில் எத்தனையோ படம், ஷாருக் கான், சல்மான் கான், கமலஹாசன், ரஜினி எல்லாம் போட்டிருக்கோமே, எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு. என்ன படம் இவ்வளோ சீட்டை வெறி பிடிச்சி கிழிக்கிற அளவுக்கு யாரா படம் அப்படின்னு. சரி, எனக்கு போடுறான், நான் நைட்டு வரேன், வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரேன், நைட்டு எனக்கு அந்த படத்தை போட்டு காட்டுறாங்க. 10 நிமிஷம் தான் பார்த்துருக்கேன். இல்லை, அந்த படத்தை 10 நிமிஷம் அந்த ஓனர் பார்த்துருக்கேன் அமெரிக்காவில் தேட்டரில். இனிமேல் இந்த ஆள் படம் வந்தால், இந்த லாங்குவேஜ் தெலுங்குவா அது இந்தியாவில்? ஆமாம், இங்கிலீஷில் கேட்டிருக்கான். இந்த லாங்குவேஜ் படமும் போடாத, இந்த ஆள் படமும் போடாத, ஐயோ எவ்வளோ காசு வந்தாலும் நமக்கு வேண்டாம். ஏன்னா இது ரயிலில் நிறுத்துறான், இதில் போய் படுக்கிறான், அடியில் ஹெலிகாப்டருக்குள்ளே போகிறான், ஹூ இஸ் திஸ் மேன் அப்படின்ட்டு. ராம்போவோட பயங்கரமான ஆளாக இருக்கான். யார் அவனால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இல்லை, அக்செப்ட் பண்ண முடியலன்னு இல்லை, அப்புறம் அந்த அளவுக்கு உணர்வை ஏற்றுனா ஹியூமன் கேட்டல்ஸ்க்கு கிழிச்சு போடாமல் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லி ஹெலிகாப்டரை நிறுத்துகிற படம் தான் ஓடி இருக்காது. ஏதோ படத்தில் ஃப்ளைட்டை போய் கையை வச்சு நிறுத்துவாப்பில், ஏதோ பிடிச்சி இழுத்து பல்லில் கடிச்சா எதை நிறுத்துவாப்பு. இதை பார்த்துட்டு தான் அவன் ஷாக் ஆகி
இது பண்ணியிருந்திருக்கான். இது ஏன்னு என்கிட்ட சொல்லலைன்றிருக்கேன். இப்படி படம்லாம் வந்து நான் எப்படா நீ என்கிட்ட கேட்காம போட்டேன்றேன். நீங்கள் தானே பாஸ் நீங்கள் படம் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னு. சரி இனிமேல் இந்த லாங்குவேஜ் இந்த நபர் நடித்த இந்த இது எதுவுமே வரக்கூடாதுன்றேன். ஐயோ பேரை கூட கேட்கலையா, ஆ இந்த நபரை வந்து வந்து சுற்றி போட்டுரு, இனிமேல் வந்து வரக்கூடாது, இந்த லாங்குவேஜ்க்கான எவனும் படம் பார்க்கவே வரக்கூடாதுன்னு அதோட தடை பண்ணிட்டாங்க. அந்த நடிகர் படத்தை எடுத்து விஜய் வச்சு எடுத்திருக்காங்கன்னா சர்வதேச அளவில் ஃபேமஸ் அவர் பாலகிருஷ்ணா. இல்லைண்ணே ஆக்சுவலாக ஆனால் இங்கே பாலகிருஷ்ணா யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா பாலகிருஷ்ணா படத்தை ட்ரோல் பண்ணி பல பேர் வந்து வீடு வாங்கிட்டான், கார் வாங்கிட்டான், அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. அந்த படத்தை பகவந்த் கேசன்ட்டு ஆகப்பெருண்டு பார்க்குறது புரியுதா? அதில் ஒரு சீன் வரும்னாங்க, அதை நான் பார்க்கல. இன்ஸ்பெக்டர் சொல்லுவாராம், டீ குடிப்பாராம் யார் பாலகிருஷ்ணா. ஏமிடா சூடே இல்லை அப்படின்ட்டுருக்காரு. ஏதோ இது இல்லை இன்ஸ்பெக்டர் கேட்பாங்களா சூடே இல்லை பார்த்தியா, சூடு இல்லாத டீயை குடிக்க எதை கேட்டோன்னே டப்புன்னு இன்ஸ்பெக்டர் வயிற்றுலேயே பெட்ரோலை ஒரு தீயை வச்சுருவார். வயிறு எரியுமா, வயிறு எரியுதே கேள்விப்பட்டிருக்கேன். வயிறு இதை பார்த்துருக்கீங்களா? எவனுமே இந்த உலகத்தில் பார்த்து வயிறு எரியுறது நேரம் பார்த்தவர் பாலகிருஷ்ணா. அந்த சூட்டில் அந்த டீயை காமிச்சு சுட வச்சு, இப்போ எப்படிதான் இருக்குது டீ அப்படின்னு, சுட இருக்கா அப்படின்னு இந்த மாதிரி டைலாக்லாம் அந்த படத்தில் இருக்குன்றாங்க. அதை வச்சு விஜய் எடுத்து வச்சுருக்காங்க. அப்போ சொந்தமாக ஒரு படத்தை ஒரு கதையை எழுதி விஜய்க்குன்னு பேக் பண்ணுறதுக்கு நாலேஜ் இல்லாத இவர்களெல்லாம் விஜயை வச்சு தெலுங்கு படத்தை பார்த்து, அதுவும் பாலகிருஷ்ணா படத்தை, சிரஞ்சீவி படம் கூட டீசெண்டாக இருக்கும், வெங்கடேஷ் படம் அவங்க படம்லாம் நல்லாயிருக்கும். அதுவும் பாலகிருஷ்ணா நல்ல மனிதர். நல்ல மனிதர்னா எப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் சினிஃபீல்டில். அந்த மனிதரோட படத்தை எடுத்து, மனிதரில் மானுக்கு அவர் நம்ம இதில் ஆந்திராவில் அவரோட படத்தை எடுத்து இங்கே போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னா தெலுங்கு படமே இங்கே ஓடாது. 2 நாள் போடுவாங்க. இல்லைண்ணே அதுதான் நான் சொல்ல நினச்சேன். தெலுங்கு படம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் தமிழில் ஒரு பாட்டு சூப்பர் ஹிட்டு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், மாசி மாதம் ஆளான பொண்ணு பாட்டு ஹிட்டு. உடனே தெலுங்கில் வந்து சிரஞ்சீவிக்கு இருக்காது, சிரஞ்சீவிக்கு வேற ஒரு படத்துக்கு அதே பாட்டை கொடுத்துருக்குறாங்க. அந்த படத்தை மறுபடியும் தமிழில் டப் பண்ணாங்க. தமிழில் டப் பண்ணும்போது உன்னை நான் கண்ட நேரம்னு சொல்லி மறுபடியும் வேறு இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குதுன்னு பார்த்தா அது மறுபடியும் மாசி மாசம் இந்த மாதிரி தெலுங்குல எடுக்க தெலுங்குல திருப்பி டப்பிங் பண்ணி திருப்பி ஏற்கனவே அவர் படத்தில் வந்து எல்லா தமிழ் படத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் சீனாக எடுத்து போட்டு இந்த வயிறறிய சீன்லாம் அவங்க க்ரியேட்டிவாக பண்ணியிருக்காங்க. வயிறு எரியறதை பார்த்துருக்கியாடா நீ சீனில் ஒரு ஃபயர் வேணும் அப்படின்னு வயிற்றுல தீய வைடான்னு சொல்லி வயிறு எறிகிற காட்சியை பச்சு பார்த்தியா, நீ பார்த்தோன்னு நீ வயிறு எறிகிற எப்படி டைலாக், உன் வயிற்றுச்சல்ல நான் டீயை சுட வச்சு குடிக்கிறேன் பாடுறா அப்படின்னு கூட வச்சு குடினா எவ்வளோ பவர்ஃபுல்லாக யோசிச்சிருக்காங்க பாருங்க. அந்த கிரியேட்டிவ் கூட ஹெச் வினோதுக்கு இல்லை. உட்காந்து யோசிச்சிருந்தா இந்த மாதிரி தெலுங்கு படத்தில் வந்து செம்ம கிரியேட்டிவ், காலில் தீய வச்சிருக்கலாம். ஆமாம் இல்லைண்ணே எதுலேயும் இல்லையோ ஒன்று தீய வச்சு டீயை ஆற்றி குடி, வேற கொஞ்சம் யோசிக்கணும்ல கொஞ்சம் உட்காந்து. இல்லைண்ணே அது என்ன படம் வரல, படம் வந்ததுக்கப்புறம் ஏதாவது புதுசாக யோசிச்சிருப்பாங்க. ஒரு 2.5 மணி நேரம் யோசிக்க, 2 மணி நேரத்துக்கு யோசிக்க முடியல உங்களால். அந்த படத்தை போயில் எடுத்து வச்சுருக்கீங்க நீங்கள். இது எப்படி இந்த ரசிகர் தக்கடி குஞ்சுகள் பார்ப்பாங்க? இல்லை அது எடுத்து வச்சிருக்காங்க. அந்த சீன் இருக்காரு, அந்த வயிறு சீன் இருக்காது. ஏன்னா அதை பற்ற வச்சு அது மாதிரி அது வரலாம் படம் இருக்காரு. ஆனால் இவர் வந்து என்னென்னா பூராமே டிஎம்கே தாக்கி தான் அந்த படம் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் டிஎம்கே தாக்கி படம் ஃபுல்லாகவே. எடிட்டிங்கில் இருந்து பார்த்து கூட இருந்தவங்க சொன்னாங்க முழுக்க டிஎம்கே தாக்கு வாங்கின காசுக்கு, பிஜேபிகிட்ட வாங்கின காசுக்கு இந்த படம் இருக்குன்றாங்க. ஸோ அதனால் அந்த ஃபுல்லாகவே வந்து ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர். ஆமாம், அந்த பாலகிருஷ்ணா படத்தோட அந்த லைனை மட்டும் எடுத்துட்டாங்க. புரியுதா? ஃபுல்லாக எடுக்கல. ஆமாம், அந்த லைனை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி இருக்க அவர் ஒரு பவர்ஃபுல் லீடராக வராரு. மக்கள் வந்து அவரை வர வைக்கிறாங்க. கதை இதுதான். இப்போ தெரிஞ்சுக்க நீங்கள் படம் வரும்போது கரெக்டாக நான் சொல்கிறது சரியாக தப்பான்னு நீங்கள் சொல்லுங்கள். அதாவது மக்களாக வர வைக்கிறாங்க இவரை. இவர் மக்களுக்காக வரல, இவர் அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்படல, பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படல, பதவிக்கு வரணும்னு ஆசைப்படல. ஆனால் மக்கள் வந்து இவரை முதல்வராக்கி பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க. இதுதான் படத்தோட ஒன்லைன். அப்போ இவர் சந்திக்கக்கூடிய பல விஷயங்கள், மக்களுக்காக ஒரு போராடக்கூடியது, இதை பற்றி அந்த 2 கேரக்டர் வச்சு ப்ளே பண்ணி அருமையாக கொண்டு வந்து கடைசியில் திமுக துவக்கணும், இவர் ஆட்சிக்கு வரணும், இவர் தான் முதலமைச்சர் ஆகிறாருன்ற மாதிரி முடிச்சுருவாங்க. ஒரு கதை விரும்புகிறாங்கன்னு மக்கள்லாம் போய் சரமாரியாக ஓட்டு போய் இதான் கதை. நீங்கள் கதையை நான் இது பண்ணுறேன், ஓப்பன் பண்ணுறேன், லைனை கதையை சொல்லலை, லைனை ஓப்பன். கடைசியில் மக்கள்லாம் கூஞ்சு போகிறவன் பூரா தாவாக்க தான் கூட்டுவான். அதாவது என்னென்னா இப்போ இது இருக்குது பாருங்கள், அந்த மிஷின்
மிஷினில் எல்லா சிம்பிளும் இருக்கும், எல்லா விரலும் தாவே கால சக்க 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 சக்குன்னு சட 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 சடன்னு ஒருத்தன் கூட மாற்றி போட மாட்டான். எல்லாரும் தாவேக்காக்கு போட்டு அவுட் அந்த பில்லை கிழிச்சிங்க அப்படின்னா தாவேக்கா ரோலாக வரும். என்றவன் பெட்டியோட தாவேக்கா 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 தாவேக்கான்னு வச்சு அண்ணே நீங்கள் சொல்கிறது பகவான் கேசரி விட பயங்கரமாக இருக்கு. இதுதாங்க படத்தோட கதை. என்ன விளாட்றீங்க? பகவான் கேசரியில் வந்து பாலையா செய்கிற மாதிரி ஓட்டு பெட்டி ஃபுல்லாகவே அப்படி தான் வரும்ங்கிறீங்க. ஓட்டு பெட்டி எலக்ட்ரானிக் மிஷின் அப்படி ஓப்பன் பண்ணோடனே பில்லே ஒரே பில்லு தான், சரசரன்னு ஒரு சவுண்டு. அது ஹெச் வினோத் இப்போ பின்னியிருக்காப்புல.